எல்லாம் புகழும் இறைவனுக்கே. என் பேர் ஷாஜஹான். நூஹு இக்பால் அவங்களோட கடைசி மருமக. நான் இந்த எஸ்பி பட்டணத்தை பற்றி ஒரு சிறப்பான ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஊரில் 4 நாள் தங்கி அந்த ஊரோட ஸ்டோரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட கதையை எதுக்கு நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன்னா, இது வரைக்கும் நபிகளாரின் கூட்டு தர்மம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. இவனோட கிருபையில் மதிப்புக்குரிய பாஷா அண்ணன் தான் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மூலமாக எனக்கு அந்த பாஷா அண்ணன் காசு கொடுத்து உணவு வழங்குறாங்கன்னு சொல்லி என்னோட சார்பில் நான் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன். உணவு வழங்குறக்காக இது வரைக்கும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை போய் அட்டனருக்கும் துப்புரவு தொழிலாளருக்கும் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு. ஏன் நீங்கள் இந்த எஸ்பி பட்டினம் சுந்தரபாண்டிய பட்டினத்தை பற்றி நீங்கள் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊர் மக்கள், அந்த ஜமாத் கட்டுப்பாடு, அந்த இளைஞர்களின் ஒழுக்கம், அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஊரோட சிறப்பம்சத்தை நம்ம எடுத்து போடுவோமே, அந்த ஊர் எப்படி அவங்களோட ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற கதையை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க. நம்மளாம் புக்கில் தான் படிச்சிருப்போம் 3ஆம் வகுப்புல. அவங்க அந்த ஊர் மக்களே சேர்ந்து யாருக்கிட்டையும் 1 ரூபா கையேந்தாம, அரசியல் பிரமுகர்கள், வெளியாட்கள், வெளியூர் ஆட்கள் யாருக்கிட்டையும் 1 ரூபா கையேந்தாம அவங்களே அவங்களோட பிரச்சனையை தீர்த்தாங்கல்ல. அது ஒரு சாதனையா நான் வச்சு நான் இந்த ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன். நீங்களே அந்த காட்சியை பாருங்க. சுந்தரபாண்டியப்பட்டினம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கிராமம். அந்த ஊர் மக்கள், வியாபாரிகள் மற்றும் இளைஞர்களின் அயராத உழைப்பும் விடாமுயற்சியின் பலன் இன்று சிங்கப்பூர் பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எஸ்பி பட்டினம் திருவாடனை தாலுகா, ராமநாதபுரம் மாவட்டம். எஸ்பி பட்டணத்தின் சிறப்பம்சம் ஏட்டில் எழுதப்படாத சாதனை, வார்த்தைகளால் சொல்ல முடியாத சாதனை என பல்வேறு விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த மக்களின் சாதனை, எஸ்பி பட்டினம் மக்களின் அடக்கம், இளைஞர்களின் ஒழுக்கம், ஜமாத் கட்டுப்பாடு, அனைத்து சமுதாய மக்களின் ஒற்றுமை, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என எடுத்துக்காட்டு எஸ்பி பட்டினம் மக்களின் சாதனைகளை பார்ப்போம். எஸ்பி பட்டினம் மக்களின் வாக்காளர்களின் தொகை 4887. 3500க்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகளும் உள்ளது. எஸ்பி பட்டினத்தில் வாழும் மக்கள் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என மத வேறுபாடு பாராமல் மாமா, மச்சான் என்று செல்லமாக அழைத்துக் கொள்கிறார்கள். இது நமது தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்பி பட்டினம் மக்களின் தண்ணீர் பிரச்சனையை நமக்கு நாமே திட்டத்தின் மக்களின் சாதனைகளை பார்ப்போம். தெரு குழாய்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை, 5 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வரும். தண்ணீர் வரும் குளம் குஞ்சாங்குளம் கூட்டு குடிநீர் மூலமாக உள்ளது. 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த குளம் குழாய்கள், ஆடுகள், மாடுகள் மேய்ப்பதன் மூலம் குழாய்கள் உடைப்பு ஏற்படும். இதனால் தண்ணீர் வராத சூழ்நிலை ஏற்படும். மறுபுறம் காவேரி கூட்டு குடிநீர் அது ஒரு புறம் செயல்பட்டு வந்தது. அதிலும் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் தட்டுப்பாடு எஸ்பி பட்டினம் மக்களிடம் ஏற்பட்டது. லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டது. குடிநீர் குடம் 10 ரூபாய், குளிக்கும் நீர் குடம் 6 ரூபாய் என்று விற்பனைக்கு செய்யப்பட்டது. அந்த மக்களிடையே பெரும் சோகம் ஏற்பட்டது. தலைமை சரியாக இருந்தால் அந்த நாடு, அந்த ஊர் மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று எடுத்துக்காட்டு ஜமாத் தலைவர் ஆலிம் ஹசன் அலி ஹாஜியார் அவர்கள் அந்த ஊர் மக்களால் தற்போது வரை ஜமாத் தலைவர் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அவருடன் இணைந்து சில நல்லடியார்கள் தனது வாழ்நாளே எஸ்பி பட்டினம் மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார்கள். அந்த ஊர் மக்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்றனர். எங்கள் ஊரில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்த்து வைக்கும்படி மனுவில் எழுதி சென்றனர். மாவட்ட ஆட்சியர் வந்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து ஏடி பஞ்சாயத்து ஆபீசரை தொடர்பு கொள்ளவும் என்று அனுப்பி வைத்தனர். அந்த ஏடி பஞ்சாயத்து ஆபீசர் சொன்ன வார்த்தையால் எஸ்பி பட்டினம் மக்கள் மனமுனைந்து போனார்கள். உங்கள் ஊரில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. மிக விரைவில் RO வாட்டர், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறோம். குஜராத் மாநிலத்தில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான செலவு 1,60,00,000 என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் என்று கைவிரித்து அனுப்பிவிட்டார்கள். அந்த மக்கள் சோகத்தில் எஸ்பி பட்டினம் வந்தார்கள். எஸ்பி பட்டினம் மக்கள் அடுத்த முயற்சிக்கு அடியெடுத்து வைத்தார்கள். அனைத்து சங்கத்தையும் ஒன்றிணைத்தார்கள். அனைத்து வாட்ஸ்அப் குழுவையும் ஒன்றிணைத்தார்கள். எஸ்பி பட்டினம் மக்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார்கள். ஊருக்கு நாமே தண்ணீர் கொண்டு வருவோம் என்று அனைத்து மக்களும் ஒருமனதாக நிறைவேற்றினர். தண்ணீர் எவ்வளவு வரும் என்று வரவு செலவு கணக்கெடுக்க தொடங்கினார்கள். அந்த ஊர் வியாபாரிகள்,
அந்த ஊர் இளைஞர்கள், அந்த ஊர் ஜமாத் சேர்ந்து என அனைவரும் ஒன்று சேர்ந்து வசூல் செய்ய ஆரம்பித்தார்கள். தனது சொந்த ஊர் மக்கள் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக தன்மானத்தை விட்டு எஸ்வி பட்டினம் வியாபாரிகள் பெரும் தொகையை கையில் எடுத்தார்கள். அந்த ஊரில் நிலத்தடி நீரோட்டம் எப்படி உள்ளது, எங்கே அதிகமாக நீரோட்டம் உள்ளது என்று ஆலோசிக்க தொடங்கினர். நீரோட்டம் பார்ப்பதற்காக புதுவயலிலிருந்து ராஜா முகமது என்ற நபர் நீரோட்டம் பார்க்க வந்தார். அவர் கூறிய வார்த்தை 1200 அடிகள் உள்ளது என்று கணிப்பு கொடுத்தார். எஸ்பி பட்டினம் மக்கள் இணைந்து போர் போட தொடங்கினார்கள். மக்களின் கண்களில் இருந்து தண்ணீர் வர தொடங்கின. இறைவனிடம் இரவும் பகலும் பாராமல் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர். அந்த மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, பூமியில் இருந்த கிடைத்த நீர், குடிநீர். அந்த மக்கள் மிக உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நாள் பண்டிகை தினம் போல் காணப்பட்டது. நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் முதல் சாதனை படைத்த எஸ்பி பட்டினம் மக்கள். இரண்டாம் கட்ட நகர்வு, வீட்டுக்கு வீடு குடிநீர். தெருக்களில் இருக்கும் குடிநீர் சிறுவர்கள் முதல் வயது முதியவர்கள் வரை வீட்டிற்கு தண்ணீர் செல்வது மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள். தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். அந்த ஊர் மக்கள் மற்றும் நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவரும் மறு ஆலோசனை செய்தனர். வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் ஆரம்பிக்கலாம் என்று ஒருமனதாக நியமித்தார்கள். அதற்கு அந்த மக்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் வசூல் செய்து அந்த ஊர் மக்களே சேர்ந்து பூமி மூலமாக வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தனர். இரண்டாம் சாதனை படைத்தனர். மூன்றாம் கட்ட நகர்வு, பாதாள சாக்கடை திட்டம். பெரும்பாலும் ஊராட்சி மன்ற சார்ந்த கிராமங்களில் குளிக்கும் நீர் தெரு ஓரம் போவது வழக்கம். மனித கழிவுகளை செப்டிக் டேங்க் மூலம் நிரப்பி லாரிகள் மூலம், இயந்திரம் மூலம் உறிஞ்சி எடுத்து கொண்டு போவது வழக்கமான செயல் ஒன்று. ஆனால் இந்த ஊர் மக்கள் பெரிய பாதாள சாக்கடை தோண்டி அந்த ஊரில் பயன்படுத்தும் கழிவு நீரை கடலில் கலக்கும் அளவுக்கு மாநகராட்சிக்கு ஈடாக மூன்றாம் சாதனை படைத்தனர். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எஸ்பி பட்டினம் மக்கள் செலவு செய்த பணம் அனைத்தும் அந்த மக்களின் குருதி என்றே கூறலாம். இந்த சாதனையில் செலவு செய்த பணம் 1 ரூபாய் கூட அரசியல் சார்ந்த பிரமுகரிடம், வெளியூர் மக்களிடம் வாங்கவில்லை. ஆச்சரியம், அதிசயம், ஆனால் முற்றிலும் உண்மை சம்பவம். என் அன்பு சொந்தங்களே, பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? இந்த மாதிரி நிறைய சாதனைகள் அந்த ஊர் மக்களால் செய்யப்பட்டு நிறைய சாதனைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மதரசா, ஜமாத் கட்டுப்பாடோட ஒரு மதரசா ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த மதரசாவில் ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். அந்த மாணவ மாணவிகளுக்கு ஆஃபீஸ், ஆலிம், அது அந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த ஊர் மக்களே ஒவ்வொரு வீட்டிலேருந்து சாப்பாடு டெய்லி ஒரு பக்கம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மதரசாலை இப்போ வரைக்கும் சாப்பாடு ஆக்கிற வேலையே இருக்காது. அந்த ஊர் மக்களே அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட கதையை நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். 15 மணி நேரம் 17 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நின்று கஷ்டப்பட்டு மளிகை கடை வியாபாரிகள் அவங்க கால் சுருள கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக அந்த கடையிலேயே அர்ப்பணிக்கிற கண்ணீர் விடும் கதையெல்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றினா நான் பின்னாடி உங்களுக்கு நிறையா ஸ்டோரி பண்ணிட்டு தான் இருப்பேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள் யாரையும் இதில் உள்ளே கொண்டு வரல. ஏன்னா இது முழுக்க பண்ணதெல்லாம் அந்த நேரத்தில் 7 ஆண்டுக்கு முன்பு சொல்ல போனால் அந்த மக்கள் தான் சொல்றது. இப்போ இருக்கிற நல்லாட்சி, மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி இறைவனோட கிருபையில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மடிக்கணினி இருக்கட்டும், 1000 ரூபாய் மகளிர் தொகையாக இருக்கட்டும், விதவை பணமாக இருக்கட்டும், எல்லா பணமும் அந்த ஊர் மக்களுக்கு சேர்ந்து பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இதில் அரசியல்வாதிகளை ஒதுக்கி வச்சு பண்ணுறதோ அப்படி இப்படின்னு எதுவும் தப்பான ஒரு கண்ணோட்டம் பண்ணிடாதீங்க. அரசியல்வாதிகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். அந்த நேரத்தில் நான் 7 ஆண்டுக்கு முன்பு சொன்ன கதையை தான் நான் சொல்கிறது. அந்த நேரத்தில் அரசியல்வாதிகளை வெளியாட்களை யாரும் பண்ணலை, அந்த மக்களே கை கொடுத்து பண்ணாங்க. அதுக்கு தான் அந்த கதையை நான் சொன்னது. அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. மதிப்புக்குரிய நவாஸ்கனி எம்பி ஒரு லைட் ஒன்று பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல முனையில். அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகளும் சரி இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும், அந்த ஊருக்கு என்னென்ன பண்ணுமோ ரோடு போடுறதுலேருந்து எல்லாமே, லைட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இறைவன் கூட அந்த மக்களோட மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்டோரி பண்ணனே தவிர மற்றபடி நான் யாரையும் குறை சொல்லியோ, யாரையும் பெருசாக்கியோ, யாரையும் சின்னது பண்ணியோ அந்த மாதிரி நான் பண்ணலை. இது முழுக்க அந்த மக்களினுடைய உழைப்பு, மக்களோட வேர்வை, மக்களோட குருதினே சொல்லலாம். எல்லாரும் என்னோட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுமாதிரி எஸ்பி பட்டினம் மக்களை பற்றி அவங்க எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்க, எப்படி ஒவ்வொரு ஆள் எப்படி கஷ்டப்படுறாங்க, மளிகை கடையை வச்சு 15 மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரியாக நான் கொண்டு வருவேன். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் லைக் பண்ணுங்க. ஒருத்தர் பார்த்தாலும் அது மூலம் மனசு மாறினா எனக்கு போதும். அப்படிதான் இப்போ வரைக்கும் நான் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எஸ்வி பட்டினம் மக்களுக்காக பண்ணப்பட்ட வீடியோ முழுக்க. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நான் சிறப்பம்சம் எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஷாஜஹான்.